எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வம் நமக்கு அடிப்படையாக ஒரு விஷயத்தை கற்றுக்க சொல்கிறாங்க. என்னென்னா, எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறத முதல்ல நீ கற்றுக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லித்தர்றாங்க. திருமைஞான அருளமுதம் 92வது திருவாக்கியத்தில் தெய்வம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, 5 அறிவு மாட்டிற்கு மேட்டில் தலை குனிந்து பள்ளத்தில் தலை நிமிர்ந்து சேற்றில் காலூன்றி நடக்க தெரியுது. பின் 6 அறிவு படைத்த மனிதனாகிய உனக்கு இன்னின்ன இடத்தில் இன்னின்னபடி தான் பேச வேண்டும் என்று தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா, இந்த ஆடு மாடெல்லாம் காலையிலேயே வீட்டில் இருந்து அவுத்து விட்ருவாங்க. அதுங்க பார்த்திங்கன்னா காடு மேடு கம்மாயி சகதி மழை பெய்யும் திடீர்னு காற்றடிக்கும் எல்லா சூழ்நிலையும் கடந்து அதுங்க உணவு தேடிட்டு மாலை அழகாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது. யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கல. 5 அறிவு உள்ள மிருகங்கள் இவ்வளவு அழகாக வாழுது. 6 அறிவு படைத்த மனிதன் என்று சொல்கிறாயே, முதல்ல எங்கே எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டியான்னு கேட்குறாங்க. மனிதனுடைய வாழ்க்கை எண்ணம் சொல் செயல் மூலமாக கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் அவனுடைய சொல்லாக வெளிப்படுது. அந்த சொல் அதன் பிறகு செயலாக மாறுகிறதுங்கிறாங்க தெய்வம். அப்போ நம்ம ஒன்று பேசணும்னு நினைக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய எண்ணத்துக்குள்ளே போய் நம்ம என்னெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறோமோ அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்து தான் நம்மளால் பேச முடியும். அப்போ நம்முடைய எண்ண உலகம் நம்ம எவ்வளோ அழகாக வச்சுருக்கோமோ அதை பொறுத்து நம்முடைய பேச்சும் அழகாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே மிகவும் வலிமையான ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு. இதுதான் இருக்கிறதுலையே வலிமையான ஆயுதம். நமக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிற வல்லமையும் நம்முடைய வார்த்தைக்கு இருக்குது. நமக்கு தீமைகளை கொண்டு வந்து சேர்க்கிற வலிமையும் அந்த வார்த்தைங்கிற ஆயுதத்துக்கு இருக்குது. அந்த ஆயுதத்தை நம்ம திறம்பட கையாளணும். நம் தெய்வம் அவர்கள் இவ்வளவு பெருந்திரளாக மக்களை கூட்டினாங்களே, அது எது கூட்டுச்சு? அவங்களுடைய திருநாவு. அதிலிருந்து வெளிப்பட்ட வாக்கு, அந்த திரு வாக்குகள் தான் இவ்வளவு மக்களையும் சேர்த்தது. நம் தெய்வம் அவர்கள் குருபிரானை விட்டு பிரிய போகிறாங்க. கடைசி நாள் பாட்டையர் தெய்வத்தை விட்டு நிரந்தரமாக பிரிய போகிறாங்க. தெய்வம் அழுதுகிட்டு, அவங்க இவ்வளவு நாள் நான் உங்களை பார்த்தனே, உங்கள் கூட இருந்தனே, உங்களை இப்படியெல்லாம் நான் நேசித்தனே, இப்படியெல்லாம் காதலிச்சனே, இப்படியெல்லாம் ரசித்தனே, நீ விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க. கடைசியாக பாட்டையர் அவர்கள் தெய்வம் அவர்களுக்கு என்ன அறிவுரை கூறிவிட்டு கிளம்புனாங்க? விண்ணில் இருந்து பொழிகின்ற மழையானது எப்படி அழிவையும் உண்டு பண்ணுது, ஆக்கத்தையும் உண்டு பண்ணுது, அதுபோல உம்முடைய வாக்கு மனிதர்களை ரட்சிக்கவும் செய்யும் பட்சிக்கவும் செய்யும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தெய்வம் அவர்களின் திருவாக்கு என்ன வல்லபமுடையது! அது எக்காலத்தும் மேன்மையை மட்டும்தான் தரும். நம்ம யார்? சாதாரண மனிதர்கள். தெய்வம் நமக்கு என்ன கற்றுத்தர்றாங்க? முதல்ல நீ எங்கே எப்படி பேசணுங்கிறத கற்றுக்க. அதன் பிறகு உன்னுடைய வாக்கு இன்னொருவருக்கு ஒரு அன்பையும் மகிழ்ச்சியையும் ஏதோ ஒரு நன்மையும் பயக்குவதாக மாறட்டும். முதல்ல பழகுங்கிறாங்க. இப்போ முதல்ல நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு தெய்வம் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்னென்னா, மரியாதையாக பேசணுங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. யாரை பார்த்தாலும் யாரை சந்தித்தாலும் போங்க வாங்க இருங்க இப்படி தான் பேசணும். நீ போ வா என்ற வார்த்தைகள் அக்ரிணை வார்த்தைகள், ஒருமை வார்த்தைகள், இது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கிறது தெய்வம் வாக்கியங்களில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. தெய்வம் எத்தனையோ இடங்களுக்கு பிரசங்கம் போயிருக்காங்க. இன்றைக்கு 60க்கும் மேற்பட்ட திருவொலி வசனங்களை நம்ம கேட்குறோம் ஆலயத்தில். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருமையில் தெய்வம் பேசுகிறாங்களா? அக்ரிணையாக பேசுகிறாங்களா? ஈத்தாப்பில் உட்கார்ந்துருக்கிறவங்கள நீ போ வா என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்களா? எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு கருணையோடு, எவ்வளவு அழகாக பேசுகிறாங்க. அதே போல் ஒரு பிரசங்க பகுதிகள் எடுத்து படிப்போமே, எவ்வளவு அழகாக அங்கே நிற்கிற மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. இவங்க 12 தேவ சன்னதங்கள் பெற்று தேவ தருவாக வந்து நிற்கிறாங்க. அவங்க ஒரு கற்பக தருவாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் எதிர்த்தாப்பில் இருக்கிறது சாதாரண மனிதர்கள். அவங்கள எந்த இடத்துலையுமே ஒரு குறைவான வார்த்தைகள் போட்டு தெய்வம் எழுதலையே. ஜீவசிம்மாசன பருவத்தில் எவ்வளோ உன்னதம் கொடுத்து எழுதுகிறாங்க. ஏ சிறப்பினுக்கு உரிய தலையீரே, எல்லாம் விளைவு பெரிய உலகீரே, ஓயா மாறியரே, உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நாளானது வர இருக்கிறது.
உங்களுக்கு எடுத்து கூற வராததுமாகிய அத்துயர்விருந்த பெருநாள் வருகிறதற்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? எவ்வளவு அழகான வார்த்தைகள். நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? எவ்வளோ அழகாக, எவ்வளோ மரியாதை கொடுத்து ஒருத்தரையும் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம தெய்வத்துக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, நமக்கு பழக்கமற்ற ஒருவருடன் பேசும் பொழுது மரியாதையாக பேசணும். மரியாதை குறைவான வார்த்தை என்பது நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது. நமக்கு பழக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம அண்ணன் தம்பி சகோதரர்களாக இருக்கிறோம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறோம், குடும்ப உறவினர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம மரியாதை குறைவாக நீ போ, வா, போடா, வாடா என்று பேசிக்கொள்வது அது சகஜம். ஏன்னா இரு பக்கமும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு முன்பின் பழக்கமில்லாத ஒருவர், அவர் நம்மை விட வயதில் மிக குறைந்தவராக இருந்தாலும் அவரை நாம் நீங்கள், போங்க, வாங்க என்று மரியாதையாகவும் கண்ணியமாகவும் பேச பழகணும்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இதற்கு மிக அற்புதமான உதாரணம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தெய்வ தேடுகூடகம் தான். நாம் தினந்தோறும் படிக்கிறோம், விடுதிகளில் படிக்கிறோம், ஆலயத்தில் தினந்தோறும் படிக்க கேட்குறோம், அதில் இந்த கேசட்டுகளில் போட்டு கேட்குறோம். எவ்வளவு அழகான வார்த்தைகள். அதில் தேடுகூடகர்களும் பிரம்மகூடகர்களும் நம் தெய்வத்தை தேடி வர்றாங்க. அவங்க முதல்ல யாரை சந்திக்கிறாங்க? இருடியர்களை சந்திக்கிறாங்க. இருடியர்கள்னால் யாருன்னா போலியான சாமியார்கள். வெளியில் அவர்கள் சாமியார் போல தோற்றத்தில் இருந்தாலும் அவர்கள் உள்தன்மை ரொம்ப மோசமானதாக இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, பிரம்மகூடகர்களையும் தேடுகூடகர்களையும் இருடியர்கள் ஒருமையில் அழைப்பது போல இருக்குது. போ, வா என்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது போல இருக்குது. அப்பையும் பிரம்மகூடகர்கள் சொல்கிறாங்க இருடியர்கள்கிட்ட, உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிற வார்த்தைகள் உங்கள் உதடு மூலமாக பிரகாசிக்கின்றதேங்கிறாங்க. எது? அசிங்கமான, மரியாதை குறைவான வார்த்தைகள் உங்கள் உள்ளத்துக்குள் இருக்கு, அதுதான் உங்கள் உதடு மூலமாக பிரகாசிக்குதேங்கிறாங்க. அப்போ வெளிப்புறத்தில் இருக்கிற தூய்மை இல்லை, உள்ள தூய்மை வேணும். நம்முடைய வார்த்தை கண்ணியமாக, மரியாதையாக அடுத்தவர்கிட்ட பேசுகிறப்ப அவ்வளவு மரியாதையாக நம்ம பேசணும். அப்போ நம்முடைய தரம் உயருது. அப்படி இல்லை என்றால் நாம் வெளிப்புறத்தில் ரொம்ப அழகாக ஆடை அணிந்திருந்தாலும் உள்ள நம்ம போலியானவர்கள் அப்படிங்கிறத தெய்வம் தேடுகூடகத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. தேடுகூடகர்கள் கொஞ்ச நேரம்தான் அந்த இருடியர்கள் கூட சம்பாஷணை நிகழ்த்துறாங்க. அதுலேயே அவங்க மனம் அவ்வளவு வேதனைப்படுது. ஏனென்றால் அவங்க மரியாதையற்ற வார்த்தைகளை பேசுகிறாங்க. அதனால் தேடுகூடர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் பேசிக்கிறாங்க. என்னென்னா, இது போன்ற மரியாதை குறைவாக பேசக்கூடிய ஆட்களால் ஒரு சமுதாயம் சீரழிந்து விடும். இதுபோல் இவர்கள் அடுத்தவர்கள் குடியை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவர்களால் பிறருக்கு எந்தவித நன்மையும் எக்காலத்தும் உண்டாகப் போவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருடியர்கள்ட்ட இருந்து கிளம்பி அப்படியே அடுத்து குரமாதை போய் சந்திக்கிறாங்க. குரமாதுங்கிறது யார்? நம்ம தெய்வம் தான் அவதாரம் எடுத்து அவங்களுக்கு வழிகாட்ட வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க தெய்வம் வேதத்தில். அப்படி தான் சித்தரிச்சிருக்கிறாங்க தெய்வம். அந்த குரமாது எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, எவ்வளோ மரியாதையான வார்த்தைகள். அப்படியே நம்ம அடுத்த பக்கம் திருப்பினோம்னா இந்த பக்கத்துக்கும், அந்த இருடியர் அப்படிங்கிற பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்கள சம்பாஷணை பாருங்களேன். தாத்தா, இதோ இந்த வழியில் செல்லுகின்ற இவர்கள் நம்மை நோக்கி நீங்கள் யாரம்மா, என்ன குலம், எந்த ஊர் என்று கேட்கின்றார்கள் தாத்தா. தாத்தா, அப்படி கேட்கிறவங்க நல்லவங்களாகத்தான் இருக்கணும். நின்று அவங்களுக்கு நல்லா சொல்லு பேத்தி. குரமாது, அம்மே, நீங்கள் எங்களுக்கு எக்காலும் யாதொரு அறிமுக நேசவாச பழக்க வழக்கம் இல்லாதிருந்தும் எங்களை நோக்கி இந்த பெரும்பாதை நெடுவழியிலே. இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், எவ்வளவு அழகு, எவ்வளவு மரியாதையாக பேசுகிறாங்க. இறைவன் தான் குரமாதாக வருவதாக தெய்வம் சித்தரிக்கிறாங்க. தேடுகூடர்கள் தெய்வத்தை தேடி வர்றவங்களாக சித்தரிக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல தேடுகூடகத்தில் குரமாதை சந்தித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு இடத்துலையாவது அக்ரிணையான வார்த்தைகள் இருக்கா? போவா என்ற வார்த்தைகள் இருக்கா? எங்கேயும் கிடையாது. தேடுகூடகர்கள் குரமாதை சந்திக்கிறாங்க, கோகுலர்களை சந்திக்கிறாங்க, துவாரபாலர்களை சந்திக்கிறாங்க, பஜனையர்கள், கலைவல்லார்கள், அனந்தாதி தேவர்கள், மந்திரிமார்கள்னு எல்லாரையும் சந்திக்கிறாங்க. எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க, எவ்வளவு அன்பாக, கருணையாக, மேன்மையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசுகிறாங்க. அப்போ நம்ம கற்றுக்கணும் தெய்வத்திட்டேருந்து.
எப்படி புதிதாக வருபவர்களிடம் நம்ம எவ்வளவு கண்ணியமாக, மேன்மையாக, அன்பாக, கருணையாக, மரியாதையாக பேசணும். ஏன்? அது நம்முடைய மரியாதையை அந்த இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்குது. அதே தேடுகுடகத்தில் நம்ம தெய்வம் நமக்கு இன்னொரு விஷயத்தை மின்னி காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோகுலர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கும் பொழுது போடா வாடாங்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்திக்குவாங்க. ஏன்? அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாகவோ அல்லது நெருங்கிய நண்பர்களாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க போடா வாடான்னு பேசிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், அண்ணே அவங்கள கொஞ்சம் வெத்தலை பாக்கு இருந்தால் கேளண்ணே. அவங்கக்கிட்ட எங்கடா வெத்தலை பாக்கு இருக்க போகுது, அவங்க பல்லு தான் வெள்ளையாக இருக்கே, சும்மா கேளுண்ணே. ஏ ஐயா பெரியவங்களே, கொஞ்சம் வெத்தலை பாக்கு இருந்தால் கொடுங்களேன். அந்த இடத்த நம்ம ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். என்னென்னா, கோகுலர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கும்போது போடா வாடான்னு பேசிக்கிறாங்க. அதே பிரம்மகூடர்கள் பக்கம் திரும்பி அவங்கள நோக்கி பேசும் பொழுது, ஏ ஐயா பெரியவங்களே, கொஞ்சம் வெத்தலை பாக்கு இருந்தால் கொடுங்களேன். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, அனுமதிக்கப்பட்ட உறவுக்குள்ளே நீங்கள் போடா வாடான்னு பேசிக்கலாம். ஆனால் புதிதாக ஒருத்தரை சந்திக்கும் பொழுது மரியாதையாக பேசணுங்கிறது தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க வேதத்தில். இதெல்லாம் தெய்வம் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பல விஷயங்களை மின்னி காட்டி சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இதை கவனித்து அவங்கள பின்தொடரணும். நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் நம்ம ஒருத்தவங்களை பார்த்து மரியாதையாக பேசி பழகும் பொழுது நமக்கு பின்னாடி வருகிற சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அவர்களும் அடுத்தவங்ககிட்ட அதே போல் பேசுவாங்க. இப்படி எல்லாருமே மரியாதையாக பேசினா ஒரு சமுதாயமே எவ்வளவு அழகானதாக இருக்கும். இப்போ நமக்கு ஒன்று தோணலாம், ஒருத்தர் என்னையோட வயசில் ரொம்ப குறைந்தவர், அவரையே நான் போங்க வாங்கன்னு கூப்பிடணும், நான் அவரை போவான்னு நினைக்கிறதுல என்ன தப்பு, என்னை விட தான் வயசில் குறைந்தவரே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி கிடையாது. நமக்கு பழக்கம் இல்லாத, நமக்கு உரிமை இல்லாத ஒருவரை நாம் போவா என்று அழைப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அது நம்முடைய தரத்தை நாம் தாழ்த்தி கொள்வதற்கு ஒப்பாகும். நமக்குள்ள ஒன்று அகந்தை இருக்கணும், நமக்குள்ள மேட்டிமை என்ன இருக்கணும். நான் ரொம்ப உயர்ந்தவன், நான் எல்லாம் தெரிஞ்சவன், மற்ற எல்லாரும் என்னை விட மட்டம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது நாம் மற்றவரை மட்டமாக பார்க்கும் பொழுது அவங்கள நாம் ஒருமையில் கூப்பிடுவோம், அல்லது குறைவாக மதிப்பிட்டு அவர்களை நம்ம தரக்குறைவாக பேச வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இருக்குது, அது என்னென்னா, அவரால் நமக்கு எந்த ஒரு வேலையுமே ஆக போகிறதில்ல அப்படின்னு தெரிந்ததுக்கப்புறம் நாம் இன்னொருத்தரை மட்டமாக பேசுவோம், போவான்னு பேசுவோம், மரியாதை குறைவாக பேசுவோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், எனக்கு வயசு அதிகம், நான் கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்க போகணும். கலெக்டர் என்னையோட 20 வயசு குறைவானவர். நான் அவர்கிட்ட போய், இங்கே வா, இந்தா மனு, கையெழுத்த போடு, இந்தா நாளைக்கு வர்றேன், எனக்கு நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிரு அப்படியே சொல்லுவான். சொன்னால் கலெக்டர் பண்ணிடுவாரா? கேட்டார்னா கலெக்டர் என்னங்க இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்கன்னா, என்னையோட 20 வயசு கம்மி தானே, என்ன இப்போ போவான்னு பேசுனா என்ன அப்படின்னு சொல்லுவோமா? அப்படியே பணிஞ்சு, ஐயா இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க ஐயா, உங்களை தான் சார் பார்க்கணுன்ட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் சார், இந்தாங்க சார், இதான் சார் மனு, இந்த மாதிரி எனக்கு இந்த லேண்டு மாற்றணும் சார், பட்டா மாற்றணும் சார், இந்த மாதிரி என்னோடய மனு சார் அப்படின்னு எப்படி கெஞ்சுவோம்? ஏன்? நமக்கு அவர்கிட்ட வேலை நடக்கணுங்கிறப்ப நம்ம அவரை மரியாதையாக பேசுவோம். யார் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்காட்டாலும், அவர் நம்மளோட 30 வயசு சின்னவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், ஏன்னா அவர்கிட்ட நமக்கு வேலை நடக்கணுங்கிறப்ப பணிஞ்சு மரியாதையாக பேசுவோம். இங்கே ஒருத்தர் இருக்கார், நம்மளால் அவருக்கு வேலை ஆக வேண்டியது இருக்குது, அல்லது அவரால் நமக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை, நம்ம அவரை தரக்குறைவாக பேசுகிறோம், மரியாதை இல்லாமல் பேசுகிறோம். இந்த இடத்துல குற்றவாளி யார்? நம்ம தான் குற்றவாளி. இங்கே வேலை நடக்கணுங்கிறப்போ ஒருத்தருக்கு அதீதமான மரியாதையை கொடுக்குறோம். இங்கே நமக்கு வேலை நடக்க வேணாம், இவரால் நமக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னா ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறோம். இது எப்படி சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும்? அதுக்காக தெய்வம் ஒரு திருவாக்கியத்தை ரொம்ப அழகாக குறிப்பிடுவாங்க. பாம்புனா இன்ன குணம், தேள்னா இன்ன குணம், நாய்னா இன்ன குணம், யானைனா இன்ன குணம், ஒன்றுக்கு ஒரு குணம் இருக்குது. ஆனால் மனிதனை எம்மால் கணிக்கவே முடியலங்கிறாங்க. சீறிக்கிட்டு வேங்கை மாதிரி வர்றான், கட்டை எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு நான் கோபமாக எந்திரிச்சேன்னா என் காலில் வாலாட்டி நாயாப்படுத்துறாங்கிறாங்க. இவனை நான் எப்படி கணிக்கிறதுனே தெரியலையே. இப்படி தன்னை உருமாற்றி கொள்ளுகிற தன்மை இருப்பதால தான் இவனை ஈசனாகவும் ஆக்க முடியும்னு நினச்சி நாம் இவன் கூட போராடுகிறோம்ங்கிறாங்க தெய்வம். எப்படி பாருங்கள், நமக்கு வேலை நடக்கணும்னா ஒன்று செய்வோம், வேலை இல்லைன்னா அப்போ ஒன்று செய்வோம். இது எப்படி ஒரு தன்மை? இது ரொம்ப தவறான அணுகுமுறை இல்லையா? இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா,
எங்கள் வட்டார வழக்கு அது, எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் எல்லாரையும் போவான்னு தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தவறு தான். எப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த போவான்னு சொல்கிற மாவட்டத்தில் இருக்கேன்னு வச்சுக்குவோம். ஆனால் நான் கலெக்டர்கிட்ட போகிறேன் ஒரு வேலைக்கு, அல்லது யாரோ ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறேன், அல்லது அவரால் எனக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்னோடய வட்டார வழக்கு, என்னோடய மாவட்ட வழக்கு அது எல்லாம் ஒழிஞ்சிருது. அங்கே போய் நான் மரியாதையாக தான் பேசுவேன். என்னுடைய மாவட்டத்தில் நான் போவான்னு தான் பேசுவேன், அதனால் நான் உன்னை போவான்னு பேசுவேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். அங்கே பணிஞ்சு பேசுவோம். ஏன்? அங்கே நமக்கு வேலை நடக்கணும். அப்போ வட்டார வழக்கு என்பதும் இருக்கக்கூடாது, நான் வயதில் மூத்தவர் என்பதும் இருக்கக்கூடாது. நமக்கு பழக்கமில்லாத ஒருவரை மரியாதையாக பேச வேண்டும், மரியாதையாக நடத்த வேண்டும் என்று தான் நமக்கு தெய்வம் தேடுகூடகம் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுறாங்க. இப்போ நம்ம அடுத்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தரை சந்திக்கிறப்ப எப்படி நலம் விசாரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சந்திக்கிறப்ப நம்ம தர்ம சங்கடமான கேள்விகளை யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு, கல்யாணம் எப்போ, குழந்தை எப்போ, சொந்த வீடு வாங்கிட்டீங்களா, சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க, உங்கள் வயசு என்ன ஆகுது, ஏன் போன தடவை பார்த்தப்போ ஒரு மாதிரி இருந்தீங்க இப்போ மெலிஞ்சு போயிட்டீங்க, ஏன் போன தடவை இப்போ குண்டாயிட்டீங்க, இது போன்ற வார்த்தைகள் எதுவுமே நம்ம பேசக்கூடாது. ஒருத்தருடைய உருவத்தை பற்றி நாம் எதுவுமே பேசக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, யாரோ ஒருத்தர் வீட்டில் ஒரு சங்கடமான விஷயங்கள் நடந்திருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு தர்ம சங்கடமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவங்கள சந்திக்கிறோம், நமக்கு முன்பே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இந்த சங்கடமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்ககிட்ட? நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? நல்லாயிருக்கும், சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். அதை விட்டு இப்படி ஆயிடுச்சாமே, கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு, எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அவங்களே அந்த சங்கடத்திலேருந்து வெளியில் வந்து எப்படியோ தன்னையை மாற்றிக்கிட்டு ஒரு மாதிரி சரி தெய்வம் இருக்காங்க, நம்ம நல்லபடியாக இருப்போம்னு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறது? அவங்கக்கிட்ட போய் அவங்க மறந்திருந்த அந்த சோகத்தை நம்ம கிளறி விட்டுட்டு வர்றது. இது போன்ற செயல்களை நம்ம செய்யக்கூடாது. அப்போ ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய பர்சனலை பற்றி எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது. அவரவர்களுக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழ தெரியும். நம்ம போய் இன்னொருத்தருக்கு புத்திமதி சொல்கிற இடத்துல நம்ம இல்லை. நம்ம சந்தித்தோமா, உங்களை அடுத்து நான் சந்திக்கிறேன், அடுத்து நம்ம சந்திக்கிறப்ப பொறுமையாக பேசலாம், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப டீசெண்டாக நம்ம போய்கிட்டே இருக்கணும். இதையும் தெய்வம் தான் நமக்கு அழகாக தேடுகூடகத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. எவர் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் நாம் ரொம்ப டீப்பாக போய் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஏன்? பிரம்மகூடகர்களும் தேடுகூடகர்களும் நம்ம தெய்வத்தை சந்திக்க வர்றாங்க, குரமாதை சந்திக்கிறாங்க, கோகுலர்களை சந்திக்கிறாங்க, துவாரபாலர்கள், கலைவல்லார்கள், மும்மூச்சுமார்கள்னு லைனாக சந்திச்சுட்டு போகிறாங்க. யாருமே பர்சனலாக அவங்கள பற்றி கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? தெய்வத்தை பார்க்கணும், இந்த வழியாக போங்க, இதை தான் சொல்லுவாங்க. அப்படி தானே தெய்வம் சித்தரிச்சிருக்கிறாங்க. நம்மளும் அது போலவே ஒரு புதியவர்களிடத்தில் அணுக பழகணும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக அடுத்தவங்ககிட்ட சொல்ல தெரியணும். நமக்கு கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் கடினமான விஷயமாக இருந்தாலும் நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்கிறப்ப அவங்க வந்து கஷ்டப்படாத மாதிரி, அவங்க கண்களில் கண்ணீர் வராத மாதிரி நமக்கு சொல்ல தெரியணும். அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட தான் இருக்க வார்த்தை என்கிற ஆயுதம், நம்ம வச்சு அப்படியே அவங்கள ஈட்டி மாதிரி குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தைங்கிற ஆயுதத்தை வச்சு இன்னொருத்தவங்களை காயப்படுத்த முயற்சி பண்ணக்கூடாது. இது அடிப்படையான மனித பண்பு. இது நம்முடைய வார்த்தையை கொண்டு இன்னொருவரை காயப்படுத்தவே கூடாது. நம்மளால் முடிஞ்சால் இன்னொருத்தர் மகிழும்படியாக பேசணும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு கனவில் எல்லா பல்லும் ஒன்றுன்னா கொட்டுற மாதிரி கனவு கண்டாராம். காலையில் எந்திரிச்சோன்னா அவருக்கு சங்கடமாக இருந்துச்சு, என்னடா அது பல்லெல்லாம் கொட்டுற மாதிரி கனவு கண்டமே அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் இருக்கிற ஆலோசகர் ஒருத்தர் வர சொன்னாராம். வர சொன்னி இந்த மாதிரி ஒரு பல்லாக உழுகிற மாதிரி எனக்கு கனவு கண்டேன், இதுக்கான பலன் என்னன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஆலோசகர் சொன்னாராம், முதல்ல உங்கள் பையன் செத்து போயிடுவான், அதுக்கடுத்து உங்கள் பொண்டாட்டி செத்து போயிடும், அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒருத்தராக செத்து போய் கடைசியாக நீங்கள் சாக போகிறீங்க, இதை தான் இந்த கனவோட பலன்னு சொன்னாராம். ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். என்னுடைய குடும்பமே செத்து போய் நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறியா, உன்னை முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடுறேன், இது சரியானதாக இருந்தாலும் நீ சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிலில் போட சொல்லிட்டாரான். அடுத்து இன்னொருத்தரை கூப்பிட்டாரான் ஆலோசகரை. இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், இந்த கனவோட பலன் என்னன்னு கேட்டாரான். அதுக்கு அவர் சொன்னாராம், மன்னா நீங்கள் நல்ல ஆட்சி பண்ணுறீங்க, அதனால் உங்கள் குடும்பத்திலேயே அதிக ஆயுசோடு வாழ போகிறது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவருக்கு பரிசு பொருள்லாம் கொடுத்து ராஜா அனுப்பி வச்சாராம்.
இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொன்னவரும் அதையே தான் சொன்னார், எல்லோரும் செத்ததுக்கப்புறம் நீங்கள் சாக போகிறீங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த வார்த்தையின் வீரியம் எப்படி இருக்குது, அது எவ்வளோ நெகட்டிவாக, எவ்வளோ அசூசியாக, எவ்வளோ அபசகுணமாக இருக்குது. அப்போ அவருக்கு தண்டனை கிடைக்கிது. அதே 2வது சொன்னவர் எப்படி சொன்னார், எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஆயுள் அதிகம் உங்கள் குடும்பத்திலேன்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம், ராஜாவுக்கு முன்னாடி எல்லோரும் இறந்து போயிடுவாங்கங்கிறத அவர் எவ்வளோ பாசிட்டிவாக சொன்னார். இதுபோல் நமக்கு பேச தெரியணும், ஒரு இடத்துல எப்படி பேசணும்னு தெரியணும். இதுக்கும் நம்ம தெய்வம் தான் உதாரணம். நம்ம தெய்வம் பாருங்கள், சோறுன்னு சொல்லாதங்கிறாங்க. ஏன் சோறு அப்படின்னா நீ சோர்ந்து போயிரு அப்படிங்கிற பொருள்படுது. அதனால் சோறுன்னு சொல்லாத, அன்னம்னு சொல்லுங்கிறாங்க. குழம்பு அப்படின்னு சொல்லாத, ஏன் குழப்பமான மனநிலையில் குழம்பி போயிருங்கிற பொருள்படுது அதில். அதனால் குழம்புன்னு சொல்லாத, ஆனம்னு சொல்லுங்கிறாங்க. வார்த்தைகளில் கூட நெகட்டிவான பொருள்பட எதுவும் இருக்க வேணாம்னு தெய்வம் நினைக்கிறாங்க. அப்போ நம்ம வார்த்தை கொண்டு பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே நெகட்டிவாகவே பேசுகிறது. அதே போல் தெய்வம் நமக்கு சொல்லித்தர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது இடத்துல வச்சு ஒருவருடைய குற்றத்தையோ தவறையோ நாம் சுட்டி காட்டக்கூடாது அப்படிங்கிறது தெய்வ உத்தரவு. ஏன் அப்படின்னா, அடுத்த முறை அவர் முன்னாடி வர தயங்குவார். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை முன்னாடி வந்து சொல்லணும்னு நினைக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு செயலுக்கு முன்னாடி வந்து செய்யணும்னு நினைக்கிறதுக்கோ அவர் தயங்குவார். ஏன், எல்லோரும் முன்னாடி நம்ம அவமானப்பட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் பின்தங்க ஆரம்பிப்பார். இப்படி ஒருத்தரையாக நம்ம பின்தங்க வச்சோம் அப்படின்னா ஒரு சமுதாயம் முன்னோக்கி நகராது. அதனால் பொது இடத்தில் வைத்து ஒருவரின் குற்றத்தை சுட்டி காட்டக்கூடாது. ஒருத்தர் தப்பே செஞ்சிட்டாலும் அவரை தனிப்பட்ட முறையில் அழைத்து யாருக்கும் தெரியாத வண்ணம், நீங்கள் செஞ்சது இது தப்பு, இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கணும், அதனால் அடுத்த முறை இந்த மாதிரி செய்யாதீங்க, இதை நீங்கள் சரியாக செய்யுங்க அப்படின்னு ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் தவறை சுட்டி காட்டணும். அதே ஒருவர் சிறப்பாக ஒரு செயல் செஞ்சால் அது எல்லார் முன்னாடியும் வைத்து பாராட்டணும். எல்லார் முன்னாடியும் இவர் இவ்வளவு சிறப்பாக இந்த செயலை செய்கிறாரு, ரொம்ப அருமையாக இருக்குது, நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்மைகளை எல்லார் முன்னாடியும் வச்சு பாராட்டணும். தவறு செஞ்சால் அதை தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாமல் சுட்டி காட்டணுங்கிறது தெய்வமோர்களின் உத்தரவு. நன்மையான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நம்ம சில பொய்கள் சொல்லலாம். தீமையான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல உண்மையும் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் தெய்வம் நமக்கு மெய்ச்சாமியார் கதை சொல்லித்தர்றாங்க. அந்த மெய்ச்சாமியார் மெய் தான் சொல்கிறாரு, ஆனால் அங்கே பெண்கள் ஒளிஞ்சிருக்காங்கிறத காட்டி கொடுத்தார். அப்போ அவர் குற்றவாளி ஆயிடுறார். இந்த உலக சட்டப்படி அவர் மெய் சொன்னார், ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டார். ஜீசஸ் இருந்தாங்க, அவர்களுடைய சீடர்லே தான் ஒருத்தர் ஜீசஸை காட்டி கொடுத்தாரு. இந்த உலக வழக்கப்படி அவர் உண்மை தானே பேசினார் சீடர், இவர் தான் இயேசு அப்படிங்கிறத அவர் காட்டி கொடுத்தார். ஆனால் இந்த உலகம் இன்றவரை அவரை துரோகி அப்படின்னு சொல்லுது. அப்போ உண்மை பொய் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு வார்த்தையின் விளைவு என்ன உண்டு பண்ணுதோ அதை வைத்து தான் அது உண்மையா பொய்யாங்கிறதே தீர்மானிக்கப்படுது. உண்மைங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் உண்மையை பேசிடக்கூடாது, அதே மாதிரி பொய் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் பொய்யும் பேசிடக்கூடாது. விளைவு நன்மை வருது அப்படின்னா உண்மையும் பேசலாம், பொய்யும் பேசலாம். இதையும் நம்ம பேச்சில் கற்றுக்கணும். அதே போல் இன்னொன்று சொல்கிறதையும் நம்ம கேட்க முடியும் எல்லாருக்கிட்டையும். நான் மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் அப்படியே வெளிப்படையாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் மகா தவறான ஒரு அணுகுமுறை. நம்ம வாயில் வர்றது எல்லாமே, நம்ம எண்ணத்தில் உதிக்கிறது எல்லாமே எல்லாத்தையும் பேசக்கூடாது. நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பல முறை யோசிக்கணும். இந்த வார்த்தையினால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க, காயப்பட போகிறாங்க, இல்லை அவங்க சங்கடப்பட போகிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும். இப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். என்னென்னா, தெய்வம் சொல்லிட்டாங்க நமக்கு, முதல்ல எங்கே எப்படி பேசணுங்கிறத கற்றுக்க, அதுதான் உனக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு எங்கே எப்படி பேசுகிறதுனே தெரியல. அப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். என்னென்னா, பேசாமல் வேதத்தை நிறையா படிச்சிருவோம், பேசாமல் வாக்கியங்கள் நிறையா படித்து வச்சுக்குவோம், அதை எடுத்து பேசிடுவோம். அதில் எப்படி தப்பே வரப்போகிறது இல்லைல்ல. இங்கே பாருங்கள், தெய்வம் இந்த வாக்கியத்தில் இப்படி சொல்கிறாங்க, இந்த பாடலில் இப்படி சொல்கிறாங்க, இந்த மான்மியத்தில் இப்படி சொல்கிறாங்க, நம்மளை இப்படி இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எடுத்து பகிர்ந்துக்குவோமே. அதன் மூலமாக தீமை வரவே போகிறது இல்லையே. நம்ம அதை கற்றுக்கவே தேவையில்லை. எங்கே எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கவும் தேவையே இல்லை. யாருக்கிட்ட பேசுனாலும் தெய்வத்தை எடுத்து பேசிட வேண்டியது தான், வாக்கியத்தை எடுத்து பேசிட வேண்டியது தான், தெய்வ சரிதத்தை படித்து பேசிட வேண்டியது தான். இல்லையா, பேசாமல் அமைதியாக இருந்துட வேண்டியது தான். அது இன்னும் ஒரு சிறப்பான குணமாக இருக்கும். அதனால் நமக்கு தெய்வம் கற்றுக் கொடுத்தது முதல்ல பேசி பழகுங்கிறாங்க. முதல்ல நம்ம நல்ல இனிப்பான வார்த்தைகளை
பேசி பழகுவோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.